ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம தல அஜித் அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய புது படத்தோடைய அப்டேட் வந்திருக்கு. அதுவும் 1 இல்ல 2 சூப்பரான தரமான அப்டேட்ஸ் வந்திருக்கு. நம்ம தல அஜித்த வச்சு குட் பேட் அக்லி படத்த எடுத்த டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் நம்ம தல ஏகே அவர்களுடைய 64வது படத்தையும் டைரக்ஷன் பண்றாரு. நம்ம தல அஜித் அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய 64வது படத்த நம்ம தல அஜித் அவர்களுடைய ஒய்ஃப் ஷாலினி அஜித் குமார் அவர்களே ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த நியூஸை இப்போ அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு அவங்க பிரேவ் ஆர்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. தல அஜித் அவர்களுடைய படத்துடைய அப்டேட் வரது பெரிய விஷயம். அந்த படத்தை அஜித் அவர்களுடைய ஒய்ஃப் ஷாலினி அவர்களே ப்ரொடியூஸ் பண்ணுறது அதை விட டபுள் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். தல அஜித் அவர்கள் நடிக்கிற அவருடைய 64வது படத்துக்கு டேர் டெவில் அப்படிங்கிற டைட்டிலை வச்சிருக்காங்க. இது ஹாலிவுட்டில் மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸில் வர டேர் டெவில் கிடையாது. இது நம்ம தல அஜித் அவர்கள் ஹீரோ நடிக்கிற 64வது படத்துடைய டைட்டில் தான் டேர் டெவில். டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த ஒரு அப்டேட் மட்டும் இல்லாமல் தல அஜித் அவர்களுடைய கார் ரேஸ் பற்றின ஒரு டாக்குமெண்ட்ரி மூவியை டைரக்டர் விஜய் அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ அந்த டாக்குமெண்ட்ரி மூவியோட அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரி மூவிக்கு ஆடியேட்டர்ஸ் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த படமும் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்பயுமே தல அஜித் அவர்களுடைய படத்துடைய அப்டேட் வரதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், கேட்டாலும் கிடைக்காது. இப்போ கேட்காமையே 2 அப்டேட்டை தானாக தந்திருக்காங்க. நம்ம எஸ்கே சிவகார்த்திகேயன் அவர்கள் அவருடைய ஒய்ஃப் கூட எடுத்துக்கிட்ட ரீசன்ட் ஃபோட்டோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரல். நடிகர் ஜீவா அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க அவருடைய 30வது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு தகப்பன் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் டிசம்பர் மந்த் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ படம் இப்போ தியேட்டரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. மிகப்பெரிய வசூல் வேட்டையும் நடத்திட்டுருக்கு. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ படம் ரிலீஸ் ஆன 2 நாளில் இந்தியாவில் மட்டுமே 73 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ படம் இந்தியாவில் மட்டும் 4 நாளில் 131 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ படம் இந்திய படங்களுக்கே டஃப் கொடுக்கும் போல வசூலில் அந்த அளவுக்கு வசூல் வேட்டையில் சாதனை படைச்சிட்டு இருக்கு. நடிகர் கார்த்தி அவர்கள் இப்போ வரிசையாக நிறைய படங்களில் கமிட் ஆகி ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ கார்த்தி அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தான் சர்தார் 2. இந்த சர்தார் 2 படம் செப்டம்பர் 10 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு அப்புறம் டைரக்டர் தமிழன் டைரக்ஷனில் கார்த்தி அவர்கள் அவருடைய 29வது படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய பேர் தான் மார்ஷல். அவருடைய 29வது படமான மார்ஷல் படத்துக்கு அப்புறம் கார்த்தி அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய 30வது படத்தை டைரக்டர் கலைசங்கர் டைரக்ஷன் பண்ணுறாரு. இந்த படத்துடைய ஷூட்டிங்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் ஹீரோயினா நடிகை மீனாட்சி சௌத்ரி அவர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அப்புறம் கார்த்தி அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய 31வது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. நடிகர் கார்த்தி அவர்கள் ஹீரோ நடிக்கிற அவருடைய 31வது படத்தை டைரக்டர் மோகன்ராஜ் அவர்கள் டைரக்ஷன் பண்ணுறதை இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இப்படி நடிகர் கார்த்தி அவர்கள் வரிசையாக 29, 30, 31 அப்படின்னு வரிசையாக எல்லா படங்களையும் கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. போயிட்டு இருந்தால் எப்படி அப்போ கைதி 2 வருமா வராதா அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியல. புதுசாக நிறைய படங்களில் நடிக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் அந்த கைதி 2 வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் இப்போ நடிகர் அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு புது படத்தை டைரக்ஷன் பண்ணுறாரு. அந்த படத்துக்கு அப்புறமா தான் கைதி 2 எடுப்பாரா அப்படின்னு இன்னும் கேள்விக்குறியாகவே இருக்குது. கூடிய சீக்கிரம் டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணாதான் என்ன நியூஸ் அப்படின்னு தெரிய வரும். அது வரைக்கும் கைதி 2க்காக காத்துக்கிட்டே இருப்போம். நடிகை மாளவிகா மோகன் அவர்களுக்கு பர்த்டே. அவங்களுக்கு ஃபேன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்லாம் பர்த்டே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நடிகை மாளவிகா மோகன் சர்தார் 2 படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு பர்த்டே விஷயோட ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சர்தார் மூவி டீம். கிருஷ்ணா ஹீரோ நடிக்கிற அவருடைய 25வது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு மர்டர் இன் டவுன் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி 2 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். XY அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் மாயோன் சினிமேட்டிக் யூனிவர்ஸில் வரக்கூடிய ஒரு படம் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அகன்யா அப்படிங்கிற ஒரு புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நேச்சுரல் ஸ்டார் நானி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் த பேரடைஸ். இந்த படத்தில் ஹீரோயினா நடிகை கயல் லோகர் அவர்கள் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் த பேரடைஸ் படத்தில் நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஒரு ஐட்டம் சாங்குக்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஐட்டம் சாங்குக்காக நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் வெயிட் லாஸ் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வெயிட் லாஸ் பண்ணுறதுக்காக ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸை இப்போ சோஷியல் மீடியாவிலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நடிகை கீர்த்தி சுரேஷ் அவர்கள் அவங்களுடைய ஜிம் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல். அது மட்டும் இல்லாமல் த பேரடைஸ் படத்துடைய அஃபிஷியல் டீசரை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராக செம ஃபயராக இருக்குது. KGF சலார் படங்கள் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு டோனில் தான் இந்த பேரடைஸ் படத்தையும் எடுத்திருக்காங்க. படத்துடைய டீசர் செம மாசாவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்குது. இந்த டீசர் இப்போ தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த வாரம் OTTலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆயிருக்க படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தியேட்டரில் ரிலீஸ் ஆயிருக்க படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க DC படம் ஆகஸ்ட் 7 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நடிகர் மாதவன் அவர்கள் ஹீரோவை நடிச்சிருக்க GD நாயுடு படம் இந்த வாரம் ஆகஸ்ட் 7 தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃபர் அப்படிங்கிற தமிழ் படம் இந்த வாரம் ஆகஸ்ட் 7 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மர்ம குகி அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி இந்த வாரம் ஆகஸ்ட் 7 தமிழில் போர்டு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இந்த வாரம் OTTயில் ரிலீஸ் ஆயிருக்க படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஜெய் ஆண்டனி அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க 100 சாமி படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் G5 OTTயில் ஆகஸ்ட் 7 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
பொங்கலன் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி மலையாளம் ஹிந்தி லாங்குவேஜில் ஆகஸ்ட் 7 லயன் கேட் ப்ளே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டெர்லிங் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் இப்போ அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அகர்வா ஹீரோவை நடிச்சிருக்க இதய முரளி படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் ஆகஸ்ட் 7 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹேனிஸ்ட் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஆகஸ்ட் 6 லயன் கேட் ப்ளே ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹேமட் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி ஆகஸ்ட் 7 லயன் கேட் ப்ளே ஓடிடியில் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. லெனின் அப்படிங்கிற தெலுங்கு படம் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் லாங்குவேஜில் ஆகஸ்ட் 7 G5 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் லீட் ரோலில் நடித்து ரிலீஸ் ஆயிருக்க ஹோ சுகுமாரி படம் அமேசான் பிரைமில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் ஆகஸ்ட் 7 இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உயிர் அப்படிங்கிற மலையாளம் மூவி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பிக் சிக்கன் எ பாஸ்போர்ட் கான்ஃபரன்சி அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி சீரிஸ் தமிழ் டப்போட ஆகஸ்ட் 5 நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த சூப்பர் மேரியோ கேலக்ஸி அப்படிங்கிற அனிமேஷன் மூவி இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. த லாஸ்ட் ஹவுஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ஆகஸ்ட் 7 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேஷன் சேஃப்டு சஹார் அப்படிங்கிற ஹிந்தி மூவி இப்போ ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கிரீடம் அப்படிங்கிற மலையாளம் மூவி தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மிஷன் கிராஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ஆகஸ்ட் 9 இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நடிகர் சசிகுமார் அவர்கள் லீட் ரோல் நடிச்சிருக்க வகந்தி வெப் சீரிஸ் இப்போ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி லாங்குவேஜில் அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆகிற படங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமாக்களோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.